பார்வதி ஆதி சொல்றத கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ பார்வதிக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை சுந்தரம். சரிங்கம்மா, நான் பார்வதிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். கம்பெனி தேர்தல்ல இருந்து பார்வதிய விலகிக்க சொல்றம்மா. பார்வதி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போகத்தான் போறா. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? நீ அவளுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வை சுந்தரம். சரிங்கம்மா, நான் பார்வதிக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த தேர்தல்ல இருந்து நான் விலகிக்க சொல்றேம்மா. சரி சுந்தரம், நீ கிளம்பு. சரிங்கம்மா. பார்வதி, பார்வதி, இங்க வா. என்னப்பா? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னப்பா சொல்றீங்க? நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? கொஞ்ச நாளாவே நீ என்ன பண்றேன்னு புரியாம தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க. பெத்த அப்பனுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கழுத்துல இருக்கிற தாலிய வெளியில தெரியாம மறைச்சு வச்சுக்கிட்டு, எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு நீ பண்றது எதுவுமே தப்பா தெரியாதுதான். எப்போ உன் கழுத்துல தாலிய பார்த்தேனோ அதுக்கப்புறம் உன் விஷயத்துல இனிமே நான் தலையிடக்கூடாது, ஒதுங்கி போயிடலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நான் தெய்வமா மதிக்கிற அம்மாவுக்கு எதிரா நீ தேர்தல்ல நிக்கிற அளவுக்கு போயிட்டியோ, இதையெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீயும் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை அம்மா போட்ட பிச்சை. அதையெல்லாம் மறந்துட்டு நீ அம்மாவுக்கு எதிரா தேர்தல்ல நிக்கிறியே, இது உனக்கு தப்பா தெரியலையா? நானா விரும்பி தேர்தல்ல நிக்கலப்பா. பெரியய்யா தான் என்ன கட்டாயப்படுத்தி தேர்தல்ல நிக்க சொன்னாரு. பெரிய தம்பி சொன்னா நீ உடனே அம்மாவை எதிர்த்து நிப்பியா? அம்மாவை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அம்மாவுக்கு மித்ராவை பத்தின உண்மை தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா அம்மா மித்ராவை அவங்க சார்பா தேர்தல்ல நிறுத்திருக்க மாட்டாங்க. நந்தினியோட தங்கச்சி தான் மித்ராங்கிற உண்மைய அம்மா கிட்ட இப்ப சொல்லவும் முடியாது. அதே நேரத்துல மித்ரா தேர்தல்ல ஜெயிச்சா அது அம்மாவுக்கு தான் ஆபத்துல போய் முடியும். இதையெல்லாம் யோசிச்சுதான் மித்ராவை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு பெரியய்யா என்ன எலெக்ஷன்ல நிக்க சொன்னாரு. அம்மாவுக்கு நல்லது பண்ணணும் தான் நானும் தேர்தல்ல நிக்க சம்மதிச்சேன். நீ என்னதான் காரணம் சொன்னாலும் அம்மா தன்னோட சார்பா நிறுத்தி இருக்கிற மித்ரா அம்மாவை நீ எதிர்த்து நின்னா அது அம்மாவையே எதிர்த்து நிக்கிற மாதிரி தான். இதை என்னால ஏத்துக்க முடியாது. அதனால நீ இந்த தேர்தல இருந்து விலகிக்க. தேர்தல்ல மித்ரா ஜெயிச்சிட்டானா அவ அம்மாவுக்கு எதிரா சதி பண்ணி கம்பெனில பெரிய அளவுல பிரச்சனைய கொண்டு வருவாப்பா. அப்படியெல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்காக தான் பெரியய்யா என்ன நிக்க வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில என்னால எப்படி தேர்தல்ல இருந்து விலகிக்க முடியும்? கம்பெனில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அம்மா பாத்துக்குவாங்க. அவங்க சந்திக்காத பிரச்சனையா? அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். எலெக்ஷன்ல நீ அம்மாவுக்கு எதிரா நிக்கிறது எனக்கு பிடிக்கல. அம்மா போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு அம்மாவை எதிர்த்து நிக்கிறது அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமா நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நீ அவங்களுக்கு செஞ்சிருக்கிற நம்பிக்கை துரோகம் போதாதா? தயவு செஞ்சு இந்த தேர்தல இருந்து நீ விலகிடு. இப்ப போய் நான் தேர்தல்ல இருந்து விலகிதான் அது நான் பெரியய்யாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால தேர்தல்ல இருந்து விலக முடியாது. உனக்கு அம்மா முக்கியமா இல்ல பெரிய தம்பி முக்கியமா? கல்யாணமான பொண்ணுக்கு முதல்ல அவ புருஷன் தான் முக்கியம். அதனால என் புருஷன் வார்த்தைய என்னால மீற முடியாதுப்பா. என்ன மன்னிச்சிருங்க. ஹாய் டாடி.
இருக்காருமா. என்னங்க வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் குணமாயி நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சார் இவர் ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு? இவருக்கு இன்னும் குணமாகவே இல்லையா? முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு டாக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பழைய ஞாபகம்லாம் திரும்ப வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பணம்லாம் கரெக்டாக மாதம் வந்துடுதுல்ல? அதெல்லாம் வருது சார். நீங்க அனுப்புற பணத்துல தான் குடும்பமே நடத்திட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். நீங்கள் எதுக்குங்க நன்றிலாம் சொல்கிறீங்க? தீபக்கு செய்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். சரி, தீபக்கோட பர்சனல் லேப்டாப் எங்கே இருக்கு? உள்ள வாங்க சார். இதான் அவரோட லேப்டாப் சார். சரிங்க. தீபக் என்ன ரொம்ப பிடிக்கும்? நான் போடுற காஃபி தான் சார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, 2 காஃபி போட்டு தரீங்க? சரிங்க சார். தீபக், இந்த லேப்டாப்ல நந்தினி மித்ரா பத்தின ஆதாரம் எதனா வச்சிருக்கியா? தீபக், தீபக், இந்த லேப்டாப்போட பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. அப்பா அந்த கிச்சன் எனக்கு வேணும்பா. அம்மா அம்மா கத்துறதோ வரேன்டா. எடுத்து தர சொல்லுமா அப்பாவை. இந்த என்னடா? கிச்சன் எனக்கு வேணுமா. என்னடா ஆச்சு? அம்மா அம்மா இந்த கிச்சன் எனக்கு வேணுமா. அவர் இப்படிதாங்க இந்த கீச்சைனை முறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த கீச்சைன்ல என்னதான் இருக்கோ. அவர் வீட்ல இருக்கும்போது கூட இந்த கீச்சைன் யாரையும் தொட விட மாட்டாரு. நீ வா, நான் உனக்கு வேற பொம்மை தரேன். இந்த பென்ட்ரைவ்ல எதனா ஆதாரம் இருக்கா? இந்தாங்க சார் காஃபி. தீபக் ஒரு சேஞ்சா இருக்கட்டும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் திரும்ப அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் விடணும். நீங்க அப்புறம் வந்து அவனை ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கோங்க. சரிங்க சார். சரி, போலாமா? எப்ப வந்த சுந்தரம்? பார்வதிக்கு எடுத்து சொன்னியா? பார்வதி புரிஞ்சுக்கிட்டு தேர்தல்ல நிக்கலன்னு சொல்லிட்டாளா? என்ன சுந்தரம், நீ தயங்கறத பார்த்தா பார்வதி நல்ல பதில் சொல்லல போல இருக்கே. அப்போ பார்வதி என்ன எதிர்த்து நிக்கிறதுல உறுதியா இருக்காளா? தேர்தல்ல இருந்து விலக மாட்டேன்னு சொல்லிட்டாளா? உங்களை எதிர்த்து நிக்கணும்னு பார்வதி ஆசைப்படலம்மா. அதுல அவளுக்கு விருப்பமும் இல்லம்மா. அப்போ பார்வதி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பார்வதி கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டம்மா. ஆனா பார்வதி என்னால பெரியய்யா வார்த்தையை மீற முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்பான்னு சொல்லிட்டாம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பார்வதி கிட்ட இந்த விஷயமா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அவ பேச வச்சிடுவா போல இருக்கு. சரி சுந்தரம், நீ கிளம்பு. சரிங்கம்மா.
வணக்கம் ஆதி. இந்த பென்ட்ரைவில் உங்களுக்கு தேவையான ஆதாரம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இதில் நான் எந்த ஆதாரமும் வைக்கல. ஆனால் ஆதாரம் இருக்கிற குழு இதில் இருக்கும். ஒரு பாதுகாப்பை கருதி தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்ம முதல்ல மீட் பண்ணி காஃபி சாப்பிட்ட ஹோட்டல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் போய் நீங்கள் ராஜசங்கரை மீட் பண்ணி ஜிந்தாவை பார்க்க சொல்லி தீபக் அமிச்சாருன்னு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு ஜிந்தாவை காட்டுவார். ஜிந்தா உங்களுக்கு தேவையான ஆதாரத்தை கொடுப்பாரு. ஒருவேளை இந்த பென்ட்ரைவ் நந்தினிக்கு கிடைச்சா நந்தினிக்கு ஆதாரம் எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஏற்பாடு. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹலோ, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரமா. என்ன பார்வதி, எலெக்ஷன்ல நிக்க போற போல இருக்கு. நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல உன்னை என் எதிரிலே வரக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ என்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட. உன்னுடைய இந்த வளர்ச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்வதி. எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நீ எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க. அதையெல்லாம் நான் மறக்கல, மறக்கவும் முடியாது. ஹார்ட் அட்டாக் வந்து கார்ல மாட்டிக்கிட்டு தவிச்ச அவரை நீ சரியான நேரத்துல வந்து காப்பாத்திருக்க. அது மட்டுமா, என்ன கடிக்க வந்த பாம்ப உயிருக்கு கூட பயப்படாம நீ உன் கையில புடிச்சு பாம்பு கடிய நீ கையில வாங்கிக்கிட்டு செத்து பொழைச்ச. எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நீ போலீஸ் லாக்அப்ல இருந்து கஷ்டப்பட்டிருக்க. அது மட்டுமா, என் மேலையும் குடும்பத்து மேலேயும் நீ விசுவாசமா இருக்கிறதுனால அந்த நந்தினி உன்னை வாட்டர் டேங்க்ல வச்சு சமாதி கட்ட பார்த்தா. அதுல இருந்தும் நீ உயிர் தப்பி பொழைச்சிட்ட. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேல்ல பார்வதி. நான் ஒரு சாதாரண டிரைவர் பொண்ணுமா, உங்க வீட்டு சமையக்காரி. எனக்காக நீங்க இறங்கி வந்து ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தினதை விட நான் பண்ணது எதுவுமே பெரிய விஷயமே இல்லம்மா. இப்போ எதுக்காகமா அதெல்லாம்? என் மேல இவ்ளோ விசுவாசமா இருந்த நீ இப்போ
எப்படி இப்படி மாறின பார்வதி? என்னம்மா சொல்றீங்க? நான் இப்ப மாறினேன். நான் எப்பவுமே உங்க மேல விசுவாசம் இருக்கிற அதே பார்வதி தான்மா. எனக்கு எதிரா நான் நிறுத்தி இருக்கிற மித்ராவை எதிர்த்து போட்டி போட தயாராயிட்டு என் மேல விசுவாசமா இருக்கிற அதே பார்வதி தான் நீ சொல்றது வேடிக்கையா இருக்கு. என்னை எதிர்த்து தேர்தல்ல நிக்கிற அளவுக்கு உன்கிட்ட மாற்றம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்வதி. சராசரி பொண்ணுங்க கிட்ட இருக்கிற நகை புடவை ஆசை கூட உன்கிட்ட இல்லையேன்னு அப்போ உன்னை நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் பார்வதி. ஆனா இப்போ உனக்குள்ள பதவி ஆசை வந்திருக்குன்னா நீ ரொம்பவே மாறிட்டேன்னு தானே அர்த்தம். பேஷ். நீ அப்பப்போ என் வார்த்தையை மீறி எனக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சிருக்க. அப்போல்லாம் அதுல உன்னோட சுயநலம் இருக்காது, என்னோட நன்மைக்காதான் நீ அப்படி செஞ்சிருப்ப. ஆனா இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உன்னோட சுயநலம் தான் இருக்கு. இந்த எலெக்ஷன் மூலமா என்ன எதிர்க்க பிள்ளையார் சுழி போட்டிருக்கிற நீ பின்னால என்ன நிரந்தரமாவே எதிர்க்க ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன் பார்வதி. இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எப்பவும் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிற அதே பார்வதி தான். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட விசுவாசமா தான் இருப்பேன். ஒரு நாளும் எதிரியா மாற மாட்டேன். நான் தேர்தல்ல நிக்கிறது தான் உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் உருவாக காரணம்னா அந்த தேர்தல்ல நான் நிக்கலம்மா.